இப்போ மெய்யழகன் பத்தி பேசியானோம். அதுவுமே உங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சது அந்த படத்திற்குமே. ஸோ என்னன்னா, மெய்யழகன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு. அசுரவதம் படத்தோட இயக்குனர் தான் உண்மையான மெய்யழகன். பிரேம் அவர்கள் தான் அரவிந்த் சாமி அவரோட கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீங்க அசுரவதம் படத்தோட இயக்குனர் கூடயும், மருதுபாண்டியன் கூடயும் நீங்க வேலை பார்த்துருக்கீங்க. ஆமா. பிரேம் சார் கூடயுமே நீங்க வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ மெய்யழகன் உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது சிமிலாரிட்டிஸ் கவனிச்சீங்களா? ஆமால இப்படிதான் இவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, இவங்களுக்குள்ள உரையாடல் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சிமிலாரிட்டிஸ் கவனிச்சீங்களா மெய்யழகன் உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்? ஆமா ஆமா, எனக்கு அது வரைக்கும் எனக்கும் தெரியல. அண்ணோட பயங்கர க்ளோஸ் எல்லாம் பழகிருக்கேன். ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணியிருக்கேன் மருதனாவை. ஆமா, 2 மணி 1 மணிக்கெல்லாம் போய் ஒரு கொலை குத்துலாம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, அவர்கிட்ட இறஞ்சே போக மாட்டாப்புல ஆளு. இந்த இறஞ்சி பேசுறதே கிடையாது. ரொம்ப உச்சத்துல போய் அவர் ரொம்ப கோவத்துக்கு ஆளாக்கினாலுமே கூட, என்ன கார்த்தி போ கார்த்தி, அவ்வளவுதான். சரி, நல்ல நான் கரெக்டான அடிபதான் நமக்கு மாட்டிருக்காப்புல நான் நினைச்சுமா. அப்போ இந்த மெய்யழகன் பார்த்துட்டு பிரேமன் நல்லா சொன்னதுக்கு அப்புறம் தான், ஐயோ ஒரு குழந்தைய போய் நம்ம சித்திரவதை பண்ணியிருக்கோம் ஒரு காலத்துல அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப சமீபமா அவரை பார்த்தப்பையும் கூட அவர் அதே குழந்தையா தான் இருக்கா. ஆமா, அப்படி இருக்க வேணாம், அந்த குழந்தை கொஞ்சம் வளரட்டும்னு எனக்கு ஆசை. கண்டிப்பா. அப்படி குழந்தையெல்லாம் இருக்கக்கூடாது.